லூக்கா 4வது அதிகாரம் 14-21 வாசிப்போம். பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய ஊழியத்தின் முக்கியமான நோக்கத்தை ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட 750 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னறிவித்தபடியாக இந்த உலகத்தில் வந்தார். கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார். எல்லாமே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஹல்லேலூயா. நமக்காக கொடுக்கப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணமே மனிதன் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பி அவனுக்கு கொடுக்க. ஹல்லேலூயா. எனக்கு இயேசுவின் ஊழியம் இழந்தவைகளை திரும்பி தருகிற ஒரு ஊழியம். அதில் எதையெல்லாம் இழந்து இன்னைக்கு இருக்கிறதாக மக்களை தேவன் மேலிருந்து பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இந்த 18வது வசனத்தை வாசித்தால், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு விசேஷத்தை பிரசங்கிக்கும் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள். ஹல்லேலூயா. இதே தீர்க்கதரிசன வசனம் ஏசாயா 61வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, தரித்திரர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படாமல் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:1 நானே வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சிறுமை, சத்தமா சொல்லுங்க. தரித்திரர், சிறுமைப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பல சூழ்நிலைகள் நிமித்தமாக ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிற ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை சொல்லு, இருதயம் நறுங்குண்டவர்கள். இன்னைக்கு நாம் ஜெபித்துட்டு வரும்போது, ஆண்டவர் இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா, இன்னைக்கு ஒரு தாயார் காணிக்கை பாட்டுக்காக ஜெபம் பண்ணாங்க. யார் அது? அவங்க ஜெபிக்கும் பொழுது முதல்ல சொன்னது, ஆண்டவரே இந்த இடத்துக்குள்ள இருதயம் நொறுங்குண்டு வந்திருக்கிறவர்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை, அதை தான் கொடுக்க ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு வெளியே நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் உள்ளத்தில் உடைக்கப்பட்டு நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்காக தான் அந்த ஆசீர்வாத கூட்டம். இருதயம் அதே எப்படிங்க, பாட்டில் நொறுங்குண்டி பார்த்துருக்குறோம். என் கை சில நேரம் ரொம்ப லூஸான கை, எது முக்கியமாக கொடுத்தாலும் அப்படியே சில வீட்டில் எங்கள் கையில் சின்ன வயசுலாம் ஏதாவது கொடுக்குறதுக்கே அப்பா அம்மா பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பக்கம் கையில் நிற்காது, முக்கியமானதை தூக்கிட்டு போகிறது தான் வீட்டு. ரெண்டாவது, ஏதாவது வெளியேறப்பட்டு அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு எண்ணம். எதையாவது விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தாங்கன்னா, அப்பா எங்கேயாவது போய் கஷ்டப்பட்டுன்னு வாங்கிட்டு அதுக்குள்ளே எப்படி இது ஓடுது அப்படின்னு திறந்து பார்க்கணுன்னு இருக்கா. திறந்த பிறகு மூட முடியாது. அதுக்குன்னு வீட்டில் போய் திறந்துடாதீங்க. எதையும் எதுவாக இருந்தாலும் உள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கணுன்னு அது ஒரு எண்ணம். அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டு, இதெல்லாம் நம்ம திறக்கக்கூடாது, ஏன்னா திறந்தால் மூட முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது பலர் உடைத்து உங்கள் வாழ்க்கையை நொறுக்கி போட்டது போல, அதில் இடித்து சரித்தில் நொறுக்குதல் ஒரு பக்கம் இருக்க, மனதளவில் நொறுக்கப்பட்ட நிறைய உள்ளங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு ஒரு குணமாக்குதல். 2 விதமான காரியங்களை இயேசு ஊழியத்தை செய்தார். அறிவிக்கிற ஊழியம், பிரசங்கிக்கிற ஊழியம். சத்தமாக சொல்லுங்க. இயேசுவின் ஊழியத்தில் 2 பகுதி. ஒன்று பிரசங்க பகுதி, ரெண்டாவது அந்த பிரசங்கத்தின் வெளிப்பாடாக செயல்பாடாக குணமாக்குதல், ரெண்டாவது விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, மூன்றாவதுக்கு அதாவது பார்க்கும் பொழுது
நொறுங்குண்டவர்களுக்கு ஒரு விடுதலை, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தல்னா அவர்களுக்கு அறிவிக்குதல். இன்னைக்கு இயேசுவின் ஊழியத்தில் மாத்திரமில்லை, இன்னைக்கு திருச்சபை ஊழியத்தில் 2 பகுதி இருக்கு. ஒன்று பிரசங்கிக்கிற அறிவிக்கிற ஊழியம், 2வது பிரசங்கித்தத்தை நிரூபிக்கிற ஊழியம். ஹல்லேலூயா. இந்த நாள் ஜெபக்கூட்டத்தில் 2மே நடக்க தான் போகிறது. ஒவ்வொரு நாள் இது ஒரு நாள். ஆனால் ஒவ்வொரு வாரத்திலையும் உங்கள் பாஸ்டர் இந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை போதித்து உங்கள் மத்தியில் நிற்கும் பொழுது இந்த 2 நடந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு வந்தீங்கன்னா இன்றைக்கு மாத்திரமல்ல, மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு இடமாக இது இருக்கிறது. ஏன்னா இயேசுவின் மேலே இருந்த அதே ஆவியானவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலையும் உண்டு என்று எழுதியிருக்கிற 2 கொரிந்தியர் 3:17 படியாக தேவனுடைய ஆவியானவர் இங்கே, ஹல்லேலூயா, இன்றைக்கு உங்கள் ஊழியர் மேலே, என் மேலே, உங்கள் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல நாம் பெற்றுக்கொண்டு பிறருக்கு அதை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசுவின் பாருங்க ஊழியத்தை குறித்து இங்கே சொல்லும் பொழுது அறிவிக்க, பிரசங்கிக்க அனுப்பினார், பிரசித்தப்படுத்த அனுப்பினார் என்று சொல்ல. என்னத்தை? தரித்திரருக்கு நல்ல செய்தி. இன்னைக்கு நம்ம விழுந்து கிடக்கிற நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தில் 3 விதமான காரியங்களை அவர் செய்ததாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. இழந்து போனதுன்னா என்னது? காணாமல் போனதை, தொலைத்து விட்டதை. இன்னைக்கு பல காரியங்களை தொலைத்து விட்டோம். காணாமல் போன ஒரு ஃபோனு, ஒரு சாவி, ஒரு பர்ஸ் என்றால் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் காணாமல் போன சமாதானம், காணாமல் போன குடும்ப உறவு, சில நேரம் காணாமல் போன வேலை, சில நேரம் பாங்க இழந்து விட்ட தேவனோடு இருக்கிற உறவு. ஹல்லேலூயா. ரோமர் 3:23 இப்படியாய் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இன்னைக்கு தேவ மகிமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கணும், அதை இழந்து விட்டோம். நமக்குள்ள இருக்கிற பாவ சுவாபத்து நிமித்தமாக கர்த்தருடைய மகிமை இழந்தவர்களாய் இந்த உலகத்தில் வந்த எல்லாரும் காணப்படுகிறோம். ஸோ இழந்து போன அனைத்தையும் திரும்பி பெற்றுத்தர முடியாது இயேசு வந்தார். சத்தமாக சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம இழந்து போனதையெல்லாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள. லூக்கா 15வது அதிகாரத்தில் 2 அழகான கதையை 3 கதைகளை சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்து அவையில் ஒன்று காணாம போனான். அவன் என்ன செய்வான்? அந்த 99 பத்திரமா வைத்து விட்டு காணாமல் போன ஒரு ஆடை கண்டுபிடிக்க ஓடுவானான். அதை கண்டுபிடித்த உடனே எடுத்து கொண்டு வந்து சிநேகிதரெல்லாம் கூப்பிட்டு, காணாமல் போன ஆடை கண்டுபிடிச்சு என்னோடு கூட சந்தோஷப்படும். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். காணாமல் போன ஒன்று கிடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு மறதி ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா, சில நேரம் பாக்கெட்லேயே வச்சு சில காரியங்களை தேடி இருக்கிறேன். ஃபோன் எங்கே இருந்தது ஊரெல்லாம் தேடி கடைசியில் பார்த்தா அது பாக்கெட்டில் கிடக்கும். அவசரமாக வெளியே போகும்போது, இவ்வளோ மோசமான ஆளா நீ அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்களா நல்லவங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது. சில நேரம் காணாமல் போய் எல்லா இடமும் தேடி, ஒரு ரிப்போர்ட் ஒன்று காணாமல் போயிடுச்சு 2 வாரத்துக்கு முன்னால். வீடெல்லாம் தேடி பார்த்துட்டோம். இங்கே தான் வச்சேன்னு சொல்கிறேன். என் மனைவி அந்த பையை பார்த்தேன்னா, சரி அவங்கள திட்டவும் முடியாது, அது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் பயங்கரமாக தேடி காணவே காணும். எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். கடைசியில், ஆண்டவரே இது என்னப்பா இது, எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, எப்படியாவது காணாமல் போனதை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி திரும்பி அதே இடத்துல போய் பார்த்தா பக்கத்தில் ஓரத்தில் இருக்குது. அதில் என்ன ஆசீர்வாதம்னா, இத்தனை நேரம் தேடினது என் கண்ணு அங்கே போகலன்னு எனக்கு தெரியல. ஜெபம் பண்ணி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, வித்தின் 2 minutes என் கண்ணு அங்கே போகுது, எங்கே இருக்குதோ. ஒரு சின்ன ஒரு காரியம், காணாமல் போன ஒரு பேப்பரை கண்டுபிடிக்க செய்த தேவன் தான் காணாமல் போன பெரிய பெரிய காரியம். இழந்து போன, நீங்கள் எத்தனை காரியங்களெல்லாம் இழந்து போனீங்களோ அது எல்லாத்தையும் திரும்பி தர முடியாது இயேசு வந்தா. ஹல்லேலூயா. 2வது பாருங்க, இயேசு இங்கே வந்து செய்த ஒரு காரியம் அப்போஸ்தலர் 10:38 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் யாவரையும் அகப்பட்ட யாவரையும். அந்த வார்த்தைகளை நோட் பண்ணி எழுதுறதுனா நல்லது, எழுதி கொள்ளுங்க. சர்ச்சுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு புக்கோடு வரணும். ஸ்கூலுக்கு போனால், காலேஜுக்கு போனால் கையில் லெசன்ஸு புரியணும்னா என்ன செய்யணும்? ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போகணும்.
சர்ச்சு வாசலில் ஒரு திருடன் நிற்கிறான். எல்லா சர்ச் வாசல்லையும் நிற்கிறான். அவன் வந்து உங்கள் பணத்தை எடுக்க மாட்டான், உங்கள் பர்ஸை தூக்க மாட்டான். உங்கள் மனசுக்குள்ளே தேவன் போட்டிருக்கிற வசனம் இருக்குது பாருங்க, போகிற போய் பிடுங்கிட்டு அனுப்பிடுவான். அதுக்கு தான் என்ன பண்ணணும்? நானும் ஒரு எப்படி தான் எனக்கு புரிய மாட்டேன். நிறைய உங்களை சொல்லலை, எங்கள் சர்ச்சை விசுவாசி சிலர் வீட்டுக்கு ஒரு அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்ன ஜோக்கெல்லாம் ஞாபகமாக இருக்குது, ஆனால் எதுக்காக சொன்னீங்கன்னு மறந்துருச்சுன்னா. நான் சொல்லுறது புரியுதா? நீங்கள் சொன்ன நகைச்சுவையான காரியங்கள், அந்த அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் சொன்ன ஜோக்கு எனக்கு ஞாபகமாக இருக்குது, ஆனால் எதுக்காக சொன்னீங்கன்னு அதுதாங்க திருடிட்டான். அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா எழுதணும். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது வீட்டுக்கு போய் அதை கொஞ்சம் எடுத்து என்ன செய்யணும், பார்க்கணும். இன்றைக்கி நான் சொல்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தரிசனத்துக்கு நல்ல செய்தியை அறிவிக்க வந்தால், ஒரு பக்கம் அறிவிக்கிற பிரசித்தப்படுத்துகிற ஊழியம், அந்த பிரசித்தப்படுத்துகிற அந்த ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுக்கிற, ஹல்லேலூயா, குணமாக்குகிற ஊழியம், ஒரு விடுதலையின் ஊழியம், ஒரு ஆறுதலை தருகிற ஊழியம், இதுதான் அந்த இடத்துல செய்ய வந்திருக்கிற செய்தியும் சொல்ல வந்திருக்கிறோம். அந்த செய்திக்கு ஆதாரமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை நிச்சயமாக இன்னைக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அன்றைக்கு அந்த ஹல்லேலூயா நாசரேத் ஊரிலே அன்றைக்கு செய்தி அளித்த அதே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய ரூபத்தில் இன்னைக்கு நம்மத்தில் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே 2 அல்லது 3 பேரின் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்கே இருக்கிறார். நாம் இழந்து போனதை திரும்பி தந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். சகையுகிட்ட அதிகமாக செல்வம் இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, பதவி இருந்தது, மனதளவில் ஒரு சமாதானம் இல்லை, தேவனோடு உறவில்லை. ஆனால் இழந்து போன அந்த உறவை, தகப்பன் பிள்ளை என்கிற உறவை, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று சொல்லி தேவனோடு இருக்கிற உறவை திரும்பி கொடுத்து இழந்ததை திரும்பி கொடுத்தார். இன்னைக்கு எதெல்லாம் இழந்து போய் இன்னைக்கு வந்திருக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் திரும்பி தர வல்லவர். ரெண்டாவதாக இயேசு வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:38 வாசித்தம் பாருங்க. பிசாசின் வல்லமையில், அந்த வசனத்தை போடுங்க, அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்டது அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மாட்டிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்தார்? இழந்து போனதை திரும்பி தரும்படியாக வந்தார். ரெண்டாவது, இதெல்லாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோமோ, ஒரு சிலர் பார்க்கும் பொழுது டைரெக்டாக பிசாசின் வல்லமையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது சில பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. விளையாட்டாக ஆரம்பித்த சில கெட்ட பழக்கங்கள் இன்னைக்கு விட மாட்டேன். நல்ல தேவ பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. முந்தி நாட்களில் அதிகமாக பைபிள் வாசித்து ஜெபம் பண்ண பழக்கம் உண்டு. செய்தி பார்க்குறேன்னு சொல்லி தான் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்காம இருக்க முடியல. நிறைய சமூக வலைதளங்கள் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பாருங்கள், இதில் மனுஷனை சிக்க வைத்து, உங்களை அதாவது அடிமைப்படுத்த வைத்து, அல்லேலூயா, இன்னைக்கு அதை விட முடியாத ஒரு பழக்கம். மெட்ரோவில் போன பழக்கம் எத்தனை பேர் இருக்குது? மெட்ரோ ரயிலில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கை வைத்துங்க. மெட்ரோ ரயிலில் போகிறவங்களாம் கொஞ்சம் கை வைத்துங்க, பயப்படாதீங்க. எத்தனை பேர் மெட்ரோ ரயிலில் போயிருக்கிறீங்க? சீக்கிரம் மாதவரத்திலே வரப்போகுது. அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு ட்ரெயின். எல்லா கோச்சும் இங்கேருந்தே பார்க்கலாம். ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு நாள் போங்க. எங்கே நீங்கள் போக வேணாங்க, நேராக போய் சென்ட்ரலுக்கு போனீங்கன்னா ஏறினீங்கன்னா அங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும். நாங்கள் ஒரு நாள் அப்படி தான் செஞ்சோம். மெட்ரோ ஆரம்பித்த நாளில் நானும் என் மனைவியும் மகளும், நாங்கள் எதுவும் நோக்கம் இல்லை, இந்த ட்ரெயினில் போய் பார்க்கணும். இப்படிலாம் செய்யலாமா செய்யக்கூடாதா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எங்கெங்கேயோ இதுக்கு போகிறோம், பீச்சில் போய் சும்மா உட்காந்துருக்கு, ஏசி குழுன்னு உட்காந்து ஒரு 50 ரூபா 150 ரூபாய்க்கு போயிட்டோம், 150 ரூபாய்க்கு திருப்பி வந்துட்டோம். ஏறி ஏர்போர்ட் வரைக்கும் போய் அந்த ஸ்டேஷனெல்லாம் சுற்றி பார்த்து அடுத்த ட்ரெயினில் திரும்பி ஏறி வந்த இடத்துக்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு நாள் ஏறி போய் பாருங்கள், மெட்ரோ ரயிலில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு கோச்சில் உட்காந்து கடைசி வரைக்கும் பார்க்கலாம். நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இருக்கிறவன் எல்லாரும் ஒத்தம் தவறாமல் இப்படி. முந்தி நாட்களில் காது கேளாதவர்கள் தான் காதில் இது மாட்டி நானும் பார்த்துருக்கிறேன் சின்ன வயசில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமும் காதில் இது இருக்குது. பாதி பேர் காதில் வெறுமையாக ஒன்று தொங்குது, தோடு மாதிரி தொங்குது.
தொங்குதா தொங்கலையா? கழுத்தை சுற்றி ஒன்று தொங்குது, அதுலேருந்து ஒன்று உள்ளே போகுது பாருங்க. இதெல்லாம் வந்து வயர்லெஸ் அலைகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இதில் அகப்பட்டு இருக்கிறோம். எதில் அகப்பட்டிருக்கோமோ இல்லை, 21ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிற நம்ம அனைவரும் தான் சொன்ன அனைவரும் 99% இன்க்ளூடிங் ஊழியர்கள் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டேஜில் வந்தால் கூட இதை எடுக்காமல் இருக்க முடியல. பாட்டு பாடுறதுக்கு இதான் வேண்டியது இருக்குது. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாட்டு தான் பார்க்குறேன்னு நீங்களாம் நம்புறீங்க. திடீர்னு நடுவில் என்ன வருது, பாஸ்டர் முக்கியமான ஒரு தகவல் வருது, பாட்டை பார்ப்பேனா அதை பார்ப்பேனா? கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஒரு நாள் அதை பார்த்ததில்லை. ஆனாலும் அல்ல என்ன சோதனை யோசித்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைட் மோடில் போட்டுட்டு இதை மாத்திரம் தான் பார்க்கணும். இது இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது நல்ல அட்வைஸ். ஆனால் சில நேரம் தேவைப்பட்டால் வேறு எதையும் இங்கே உள்ள வந்து வர பார்க்கக்கூடாது. நிறைய பேர் இதுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அகப்பட்டு பிசாசின் வல்லமையில், கடனில் அகப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. பொல்லாத உறவில் அகப்பட்டிருக்கிறீர்களோ? விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு நட்பு இன்னைக்கு உங்களை அடக்கி வைத்திருக்கிறதோ? ஒரு சிலர் பாருங்க, சில தவறான தீர்மானங்களை செய்து சில பொருளாதார நெருக்கடியில் அகப்பட்டு இருக்கிறோம். பிசாசின் வல்லமையில் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கும் பொழுது சில அசுத்தாவிகளின் வல்லமையில் அகப்பட்டு இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்று. அந்த சோர்வு, அந்த அதாவது விளக்க முடியாத பயம், உங்கள் வாழ்க்கையில் வாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு விரக்தியின் எண்ணம், அது அசுத்தாவின் பிடி. அகப்பட்டு இருக்கிறவர்களை குணமாக்குகிறவராக இயேசு வந்தார். இழந்து போனதை திரும்பி தரும்படியாக வந்தார். மாட்டிக்கிட்டு இருக்கிறவர்களை விடுதலைப்படுத்த வந்தார். இந்த இடத்த விட்டு போகும்போது 3 காரியங்களை சொல்ல இருக்கிறேன். ஹல்லேலூயா. 1, இழந்த அனைத்தையும் திரும்பி தருகிறவராக இயேசு வந்தார். ஹல்லேலூயா. மாட்டிக்கிட்டு இருக்கிற அனைவரையும் விடுதலைப்படுத்துகிறவராக இயேசு வந்தார். 3வது பாருங்க, ஒரு அழகான ஒரு கதையை மத்தேயு 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது மத்தேயு 12வது அதிகாரம் 11, 12 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது வாசிங்க. மத்தேயு 12வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்கு ஆகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். எப்ப சொன்னார்ன்றது நம்ம பார்க்க போல. ஆனா அந்த கதையில ஒரு காரியம் சொல்றாரு. உங்களில் ஒருவனுக்கு என்ன இருந்த ஒரு ஆடு இருந்து. ஆடு வளர்த்தவங்களுக்கு தான் ஆடுடைய விலை தெரியும். ஆடு வளர்த்தவங்களுக்கு தான் ஆடுடைய விலை மதிப்பு தெரியும். ஆட்டை ஒரு செல்ல பிராணியாக வளர்க்குறவர்களுக்கு அவருடைய அன்பின் விலை தெரியும். ஆட்டை புசிப்பதற்காக வளர்ப்பதற்கு அதோடைய இடையின் விலை தெரியும். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு கதை எப்பயுமே சொல்லுவாங்க. விஜயவாடாவில் போய் அவங்க ஊழியம் செய்யும் பொழுது 3 நாள் ஊழியத்தின் மத்தியில் 3-4 நாள் ஊழியத்தில் ஃபஸ்ட்டு செகண்ட் டேயில் பார்த்தா பாஸ்டரும் அப்படியே விசுவாசிகள் அங்கே கவனித்தவங்க எல்லாம் ரொம்ப துக்கமுகமாக இருந்தாங்க. அவங்களாம் அப்போ வந்து ரொம்ப அந்த பெந்தைகோஸ்தே அந்த முறைமைப்படி வாழ்ந்தவர்கள், சிபிஎம்லேருந்து வெளியே வந்து ஊழியம் ஆரம்பித்தவங்க. அந்த விஜயவாடா பாஸ்டர் இன்றைக்கி அவங்க கிளை சபை எங்களோடு இணைந்து தான் இருக்கிறது. ஏன் துக்கமாக இருக்கிறீங்கன்னு கேட்டால், பாலுக்கு உடம்பு நல்லா இல்லைன்னா. யாருங்க பால்னு கேட்டால், பாஸ்டர் அன்பாக வளர்க்குற ஒரு ஆடு. என்ன பிரச்சனை? 2 நாளாக யூரினே போல, பால் 2 நாளாக என்ன போல. பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். எங்கள் அப்பாவுக்கு உடனே ஒரு சந்தேகம் வந்துச்சேன். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்னு எழுதியிருக்கு. மனுஷனை பற்றி தான் எழுதினாரா இல்லை ஆட்டுக்கும் எழுதினாரா? சரி இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கையை வைத்து, இயேசுவின் நாமத்தினால பால் சுகமாகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சாயந்தரம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா. என்னன்னு கேட்டால், இருந்தது ஃபுல்லாக யூரின் வெளியே வந்துருச்சான். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிருச்சான். அதுக்கப்புறம் அந்த கதை அதையோட முடியல. அந்த பால் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு இரத்த சாட்சியாக மரித்தார். பவுல் என்ன செய்தார்? பவுல் என்ன செய்தார்? கிறிஸ்மஸ் அன்னைக்கு இரத்த சாட்சியாக மரித்தார்.
இன்னைக்கு பாருங்க, பாலை செல்லமாக வளர்த்தாங்க. ஆனால் அந்த பாலுக்கு ஏதாவது ஆனால் என்னது, அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு பக்கம் பாலின் மேலே அன்பு, ரெண்டாவது ஐயோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணி போயிருமோ. இன்னைக்கு பாருங்க, உங்களில் ஒருவனுக்கு ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே என்ன செய்யணும், அதை பிடித்து தூக்கி, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை அல்ல, அதை பிடித்து தூக்கி விடணும். சும்மா தூக்கி விடக்கூடாது, ஆட்டை அப்போ கீழே இறங்கணும், குழிக்குள்ளே இறங்கணும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு மூன்றாவது முக்கியமான காரணம், குழியிலே விழுந்து கிடக்கிறவர்களை பிடித்து, சும்மா கயிறை கொடுத்து எவ்வளோ பிடிச்சி மேலே வா அப்படின்னு சொல்லலை. அவர் ரெண்டு விதமாக தூக்கி விடலாம். ஒரு மனுஷன் ஒரு குழியில் விழுந்திருக்கிறான்னா மேலே இருந்துக்கிட்டு கயிறை கீழே இறக்கி பிடிச்சிக்கோ, பிடிக்க முடிஞ்சா பிடிப்பான், பிடிக்க முடிஞ்சு ஏற தெரிஞ்சால் அவன் ஏன் உள்ளே இருக்கிறான், பிடிக்க முடியல அவனுக்கு பலன் இல்லை அப்படின்ற நிலையில் என்ன செய்யணும், காப்பாற்றுக்கிற உள்ளே இறங்கி அவனை பிடித்து தோல் மேலே வைத்து திரும்பி ஏறி வரணும். அதை தான் சொல்கிறாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு மூன்றாவது முக்கியமான காரணம், விழுந்து கிடக்கிறவர்கள். சும்மா விழுந்து கிடக்கிறவர்கள் அல்ல, குழியில் விழுந்து கிடக்கிறவர்கள். பல காரியங்கள் உங்களை ஒரு குழிக்குள்ளே தள்ளிவிட்டது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வெளியே யாராக்கும் சொல்ல முடியாத சில பொருளாதார பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். ஒருவேளை சீட்டு போட்டு அந்த சீட்டில் எல்லா பணத்தை இழந்து இருக்கிறவர்கள் ஒருவேளை ஒரு சிலர் இருக்கலாம். ஒரு சிலர் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா தேவையில்லாத சில பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சு நிற்கிற ஒரு போராட்டம். இன்னைக்கு நல்லா ஆரம்பித்த திருமணம் இன்னைக்கு சமாதானத்தை இழந்து, உறவை இழந்து ஒரு குழியில் விழுந்து கிடக்கிறது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் விழுந்து கிடக்கிற ஒரு நிலைமை. குழியில் விழுந்தவர்களை பிடித்து சும்மா தூக்கி விடுகிறது இல்லை. நான் எத்தனை வாட்டி வாசிக்கிறேன், இந்த வாட்டி வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். அதில் இந்த சம்பவத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தூக்கி விட இயேசு வந்தார்னு சொல்லுவேன். ஆனால் அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. என்னத்தை எப்படி தூக்கி விட்டார்? சத்தமாக சொல்லுங்க. பிடித்து கீழே விழுந்து கிட. இப்போ நான் இந்த தம்பி இருக்கிற அவனை தூக்கி விடணும், இங்கேருந்து ஒரு கயிறை போட்டு வைப்பா வாப்பான்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அவன்கிட்ட கீழே போய் அவனை தோல் மேலே பிடித்து தூக்கி மேலே கொண்டு வருது எப்படி இருக்குது? இயேசு இப்படி தாங்க தூக்கி விடுகிறார். ஸோ இயேசு இழந்து போனதை திரும்பி கொடுக்க முடியாது வந்தார். அகப்பட்டவர்கள் மாட்டிக்கொண்டவர்களை குணமாக்கி பிசாசின் வல்லமையை விடுவிக்க வந்தார். மூன்றாவது பாருங்க, ஹல்லேலூயா, அவர் விழுந்து கிடக்கிறவர்களே, நீங்கள் எந்த நிலைமையில் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருந்தா உங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டு இன்னைக்கு பாருங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை. இப்போ தான் முக்கியமான பகுதிக்கு வருகிறேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. பல காரியங்களை இழந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். பல காரியங்களை மாட்டிக்கிட்டு இங்கே இருக்கிறேன். இந்த மூன்று நான் சொன்ன சூழ்நிலைகளில் ஏதாகிலும் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு புதுசாக வந்தவங்களாக இருக்கலாம், இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாக இருக்கலாம், ஒரு இதுவரைக்கும் தெரியாமல் இதெல்லாம் இழந்து போயிட்டோம். நீங்கள் சொல்ல தான் எனக்கு புரியுது, இது காணா போயிடுச்சுங்க, திரும்பி எனக்கு கிடைக்கணுங்க, திரும்பி அந்த பழைய நிலைமைக்கு வரணுங்க. ஹல்லேலூயா. சில சிரிக்கிறத பார்த்தா ஒருவேளை இருக்கும் நல்லா தெரியுது. ஒரு சிலரை பார்க்கும்போது சிலரில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அகப்பட்டு இருக்கிறீங்க. அகப்பட்டவர்களை குணமாக்குற சிலர் பாருங்கள், சிலர் கோபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன ஒரு காரியம் வந்தால் உடனே கோபம் வந்துடும். ஒரு சிலருக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கும், வீட்டாட்கள் மேலே சந்தேகம். ஒரு சிலருக்கு பாருங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு பொறாமை, துர்க்குணத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான், அகப்பட்டிருக்கிறான். வெளியே வரணும்னு நினைக்கிறான், காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு பிரச்சனை வந்தது, இந்த பழைய குணம் வருது, அதில் அகப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் குணமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசு இது எல்லாத்தையும் தன்னுடைய ஊழியத்தில் செய்தார். இழந்து போனதை திரும்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, மாட்டிக்கிட்டு இருக்கிறவர்களை விடுவித்தார். மூன்றாவது, விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி. இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது ஆசீர்வாதம் எப்போ வரும்னா, நம்ம இழந்து போனதெல்லாம் நான் திரும்பி வந்தவர். எதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து ஒரு விடுதலை வந்தா. எத்தனை பேருக்கு ஒரு ஆசை இருக்குது, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒரு ஆசீர்வாதத்தின் தேவையோடு இன்றைக்கி இருக்கிறீங்க? ஒருவேளை இந்த மூன்று காரியங்கள் ஏதாவது ஒன்று இழந்து போன நிலைமையில் வந்திருக்கலாம், அகப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம். ஒரு சிலர் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை குழியில் தள்ளிடுச்சு, வெளியே வர முடியல, என்ன செய்யணும் தெரியல. இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் இயேசு செய்த அநேக அற்புதங்களை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அற்புதம்,
ஒரு மனுஷன் இது மூணையுமே அனுபவித்த ஒரு மனுஷனை நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 8வது அதிகாரத்தில் 26லிருந்து 39 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக ஒரு மனுஷனை குறித்து எல்லாத்தையும் வாசிக்கிட்டேன். நானே சொல்கிறேன், உங்களுக்கு கவனிங்க. இங்கே ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இழந்து போன நிலைமையில் வந்த ஒரு மனுஷன், அகப்பட்ட நிலைமையில் வந்த மனிதன், மூன்றாவது குழியில் விழுந்து கிடக்கிற நிலைமையில் இருந்த ஒரு மனிதன். அந்த மனுஷனை குறித்து வாசிக்க, ஒரு நாள் கடலை தாண்டி அக்கறையில் போய் இயேசு வந்து இறங்கின உடனே ஒரு கல்லறைக்கு முன்பாக ஒரு படகு போய் நின்றது. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவனும் அங்கே ஒரு மனுஷன் அந்த கல்லறையில் வாழ்ந்தான். யாராவது போய் கல்லறையில் வாழ்வாங்களா? யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு குடும்பம் கல்லறையில் வாழ்ந்தாங்க. கொடுங்கியூர் கல்லறையில் வாழ்ந்தாங்களா? இப்போ இருக்கிறாங்களா? ஆமாம், கேர்டேக்கர் தான் இருப்பாங்க. நமக்கு வீடு வாடகையே கிடைக்கலனாலும் அங்கே போய் வாடகை இருப்போம். யோசித்து பாரு, யாராவது இருப்பீங்களா? நல் மனதோடு இருக்கிறவங்க, உங்களுக்கு வீடு வாடகையே கிடைக்கல, கல்லறையில் ஒரு வீடு இருக்குது, யாராவது போய் இருப்பீங்களாங்க? இருப்பீங்கன்னா முதல்ல உங்களை கொண்டு போய் கேஎம்சியில் கொண்டு போய் செக் பண்ணணும். என்ன கேஎம்சி? கீழ்பாக் மனநிலை மருத்துவமனை. ஏயா ரோட்டில் கூட இருந்துடலாம் ஐயா. கல்லறைக்குள்ளே ஒரு மனுஷன் குடியிருக்கிறான். இயேசு போய் அங்கே போய் இறங்குறாரு. சீச்சர்களுக்கு அன்னைக்கு புரிந்திருக்காது, கூட போனவங்களுக்கு புரிந்து. இவர் இறங்கிட்டு அங்கே எந்த வேற காரியம் செய்ததாக சொல்லப்படல. இறங்கின உடனே ஒரு மனுஷன் அநேக நாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தோம், அகப்பட்ட ஒரு நிலைமை. இந்த மனுஷன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால், பிசாசு அவனை அலக்களித்து கொண்டிருந்தது. சில நேரம் பிசாசு டைரெக்டாக வெளிப்படலைனாலும், முந்தைய நாட்களில் பாருங்கள், பிசாசுகள் வந்ததும் அலறி அலறி ஓடும். இப்போ எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். அலறி ஓட்டா கூட பரவாயில்லையே, இப்போ என்னது துணிகரமாக ஏசு ஜெபாலயத்தில் போய் ஊழியம் செய்வோம். பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் உள்ளே இருந்தானா. இன்றைக்கும் பாருங்கள், வெளியே வராத அசுத்தாவிலாம் வெளியே வரப்போகுது, வெளியே ஏறப்போகுது. இது வரைக்கும் உள்ள அமைதியாக உட்கார்ந்துருந்ததெல்லாம் இன்றோடு வெளியே போயே ஆகணும். அநேக நாளாய் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனுஷனும். ரெண்டாவது என்னது? வஸ்திரம். அவன் எதை இழந்தானோ இல்லையோ, முதல்ல ட்ரெஸ்ஸை இழந்துட்டான். பிசாசுக்கிட்ட அகப்பட்டிருந்தானா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தான், அதனால் எதெல்லாம் இழந்து போனான்னு இப்போ சொல்கிறேன், கவனித்து பாருங்களேன். வஸ்திரம் தெரியாதவன் என்றால் என்னது? உடை அணியாத ஒரு நிலைமையில். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாத நேரத்தில் வஸ்திரம் தெரியாது இருந்தும் வெக்கப்படாமல் இருந்தாங்கன்னு சொல்ல. ஏன்னா தேவ மகிமை சூழ்ந்து இருந்தது. இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க அந்த நிலைமையில் வருவோமா? ஒரு மனுஷனுக்கு வெக்கத்தின் உச்சக்கட்டம் என்னது? உங்கள் வஸ்திரம் இல்லாத நிலைமை. ஆனால் இந்த மனுஷன் வஸ்திரம் தெரியாத நிர்வாணியாக இருக்கிறான். ஸோ இன்னைக்கு பாருங்க, அவன் அடிப்படை பாதுகாவலை இழந்து விட்டான். அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது இந்த மனுஷனை குறித்து 27வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, வீட்டில் குடும்ப உறவை இழந்து விட்டான். அல்லேலூயா. குடும்ப உறவை, வீட்டில் தங்காமல், அவனை வீட்டில் வச்சிருக்க முடியல, வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு நிலைமை, குடும்ப உறவை இழந்த நிலைமை, வஸ்திரத்தை இழந்த நிலைமை. அல்லேலூயா. இந்த கல்லறையில் போய் விழுந்து கிடந்த ஒரு நிலைமை, போய் தங்கிறதுக்கு வேறு இடமே இல்லை பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா மருத்துவமனையில் போய் இருந்தால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், போலீஸ் ஸ்டேஷனில் போனாலும் அங்கேயும் டிஸ்டர்பன்ஸ். ஒரே ஒரு இடத்துல தான் இவன் என்ன பண்ணாலும் அங்கே இருக்கிறவங்க பதிலே பேச மாட்டாங்க. அது எந்த இடம்? பாஸ்டர், எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது சார். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை, யாரும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் தவறாக பேசுகிறாங்க, சர்ச்சுக்கு வந்தால் கூட யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன செய்யுது? யாரும் என்னை எதிர்பேசாத ஒரு இடத்த எனக்கு சொல்லுங்கண்ணா. நான் சொல்கிறேன், ஒரே ஒரு இடம், நம்ம ஊர் கல்லறையில் போய் உட்காரு. நீ என்ன பண்ணாலும், அதனால தான் அங்கே போய் உட்காந்துருக்கிறான். குழியில் விழுந்து கிடக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன 3 காரியத்தில் இந்த மனுஷன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த மனுஷன் பிசாசுக்கிட்ட அகப்பட்டு இருக்கிறான், அநேக காரியங்களை இழந்து போயிட்டான். இன்னைக்கு நல்லா ஆரம்பித்த காரியம் நிறைய பேர் நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் சொன்னது போல் காணாமல் போன பொருட்கள்,
காணாமல் போன பணத்தை கூட பெற்றுக்கொள்ளலாம். சில சுகத்தை இழந்து விடுகிறோம், சில குடும்ப உறவை இழந்து விடுகிறோம், ஒரு சில வேலை இழந்து இந்த இடத்துல இருக்கலாம். நல்லா ஆரம்பித்த வியாபாரம், அதில் சில கவனம் செலுத்தாமல் சில தவறான தீர்மானங்களை செய்து ஒரு சில தவறான நபர்களோடு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போய், இல்லை என்றால் ஒப்பந்தத்துக்குள்ளே போய் அவங்களுக்கு கூட இணைந்து செய்து ஒரு வியாபாரத்தை இழந்து வந்திருக்கலாம். ஒரு சில சிறு பிள்ளைகள் கொண்டு போய் பெற்றோர் கொண்டு போய் நல்ல ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சரியாக படிக்காமல் சமாதானம் இழந்து இன்றைக்கி ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசு இன்றைக்கு ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த மனுஷன் செய்த நல்ல காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ ஒரு பிரச்சனையின் மத்தியில் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு பாருங்கள். 28வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அவன் இயேசுவை என்ன செய்தான்? கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது மார்க் 5வது அதிகாரத்தில் இந்த மனுஷனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். அங்கே மார்க் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. மார்க் 5வது அதிகாரத்தில் ஹல்லேலூயா 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது இதே மனுஷனை குறித்து அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. இன்னைக்கு பாருங்க, எந்த அசுத்தாவியாக இருந்தாலும் இயேசுவின் இடத்துல வருவதற்கு தடை செய்ய அதுக்கு அதிகாரம் இல்லை. இன்னைக்கு நீங்களா வரல இந்த இடத்துக்குள்ள. இன்னொரு மாதம் இன்னொரு ஆசீர்வாத கூட்டம் என்று இன்னைக்கு நடத்தப்படவில்லை. உங்கள் பாஸ்டர் ஒரு பாரத்தோடு இன்னைக்கு நடத்தியிருக்கிறாரு. இந்த கூட்டத்தில் ஒரு நோக்கம் இருக்கு. இழந்து போனதை திரும்பி பெற்றுக்கொள்ள, அகப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை பெற, விழுந்து கிடக்கிற நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கப்பட கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ளும். இந்த மனுஷன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டு ஹல்லேலூயா அந்த உள்ளே இருக்கிற அசுத்தாவை பேச ஆரம்பிச்சு, எங்களை துன்பப்படுத்தாமல் போயிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அந்த மனுஷனை பார்த்து ஹல்லேலூயா அந்த அசுத்தாவிகளை வெளியே போன்னு சொன்னது நிமித்தமாக இப்படி சொன்னதாக நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கடைசியில் அந்த மனுஷன் விடுதலை பெற்று முடிந்த பின்பு அந்த அசுத்தாவி இயேசு துரத்துகிறார். துரத்தின உடனே அது வெளியே போயிடுச்சு. அதெல்லாம் இன்றைக்கி யோசிக்க நம்ம படிக்க டைம் இல்லை. ஆனால் அசுத்தாவிகள் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வஸ்திரம் தரித்தவனாய் இதுவரைக்கும் யாருக்கு அடங்காதவன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்துருக்கிறான். பிசாசு கையில் அகப்பட்ட இயேசுவின் பாதுகாவலுக்குள்ளே வந்துட்டான். அடுத்து இயேசு சொல்லுகிறான், உன் இனத்தாருக்கும் உன் சொந்த ஜனங்களுக்கும் போய் தேவன் செய்த நன்மையை அறிவின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டான். இதாங்க ஆசீர்வாதத்தின் அறிகுறி. நீங்கள் இங்கேருந்து வெளியே போகும் பொழுது பல காரியங்களில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் திரும்பி உங்கள் லைஃப்பில் வர, இழந்து போன சமாதானம் இப்போ உங்கள் உள்ளத்துக்குள் வர கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். இயேசுவின் ஊழியத்தில் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை திரும்பி தருவதற்கு 2 காரியங்கள் செயல்பட்டது. ஒன்று, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. எழுதி கொள்ளுங்க, அவர் வாயிலிருந்து. இந்த மனுஷனை பாருங்க, சுகமாக்குவதற்கு அவர் பயன்படுத்தினது அந்த அசுத்தாவி வெளியே போன்னு சொன்னார், போயிருச்சு. இன்னைக்கு இங்கிருந்து பேசுகிற வார்த்தை தேவ ஆவியானுடைய வல்லமையோடு புறப்பட்டு வருகிறதுனாலே உங்களுக்குள்ள இருக்கிற எந்த போராட்டமாக இருந்தால் அது நீங்கி ஆக வேண்டும். பின்னால் இருந்து அதை தூண்டி கொண்டிருக்கிற அசுத்தாவி துரத்தப்பட்டு ஹல்லேலூயா அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். இந்த இடத்துல இருந்து கூறப்படுகிற வசனம் உங்களுக்கு விடுதலை தரும். முதல்ல வசனத்தினால் வருகிற விடுதலை. எழுதி கொள்ளுங்க, வசனத்தினால் வருகிற விடுதலை. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி ஒரு காரியம் சொல்லப்பட்டு ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அசுத்தாவி நீங்கின உடனே அங்கே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுகிறார்? இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படியா இருக்கிறது? இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் அவருக்கு இன்னைக்கு பாருங்க, வார்த்தையினாலே விடுதலை. வசனம் இல்லாமல் விடுதலை கிடையாது. அதனால தான் நம்ம வாசித்த முதல் வசனம் லூக்கா 4:18 தரித்திரருக்கு நல்ல செய்தியை பிரசித்தப்படுத்த, அறிவிக்க, பிரசங்கிக்க, ஹல்லேலூயா, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த, வெளிப்படுத்த, இப்படி ஒரு காரியம் இருக்கு. ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் ஜனங்களுக்கு விடுதலை தருகிறார் என்று சொல்லும்படியாக இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
ரெண்டாவது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. பிசாசு சும்மா சொன்னால் போயிடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கும் ஒரு வல்லமை இருக்குது, அசுத்த ஆவிகளுக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஆனால் அந்த வல்லமையை காட்டிலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெரிய வல்லமை. அப்போஸ்தலர் 10:30 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ண. தேவனுடைய வல்லமை இயேசுவின் மேலே இருந்தது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணம். இன்னைக்கு பிசாசின் வல்லமையும் தேவனுடைய வல்லமையும் அன்னைக்கு சந்தித்தது இந்த கல்லறை தோட்டத்தில். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வென்றது. இன்றைக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைக்கும் தேவனுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கும் ஒரு போராட்டம் இப்பொழுது நடக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஓடி வந்து அவருக்கு முன்பாக வந்து பணிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்தோம் என்றால் தேவ வல்லமை உங்களுக்குள்ளே உங்களை வேதனைப்படுத்தி எதெல்லாம் தொலைக்க வைத்ததோ, எதெல்லாம் உங்களை அகப்படுத்த வைத்ததோ, எதெல்லாம் விழச் செய்ததோ அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க தேவ வல்லமை செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டலை. ஒரு பையன் இருக்கிறான், ஹல்லேலூயா, பொல்லாத பிசாசானவன் முதல் மனிதனாகிய ஆதாமை பாவத்துக்குள் விழ வைத்தான். ஆண்டவரோடு இருக்கிற உறவை எடுத்து போட்டான். அப்படியே மனுக்குலத்தை பாவத்துக்கு உட்படுத்தி இயேசு வரும் பொழுது ஒரு கூட்ட ஜனங்களை மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல பார்த்தார். நம்பிக்கை இல்லாத நிலைமையில பார்த்தார், விடுதலை இல்லாத நிலைமையில பார்த்தார். அதில் தான் அவர் இயேசுவின் ஊழியமே பிரசங்க ஊழியம், குணமாக்குற ஊழியம் நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் பிசாசு முழுமையாக ஜெயிக்கப்பட வேண்டும் என்றால் இது மாத்திரம் போதாது. இங்கே வர்றீங்க, சுகம் பெறுறீங்க, பாஸ்டர் ஜெபிக்கிறாரு, அற்புதத்தை பெற்று வெளியே போயிடுறீங்க, வெளியே போனவுடனே திரும்பி உள்ளே வந்துடுறான். நிரந்தரமான விடுதலை எப்பொழுது வரும் என்றால் இயேசுவின் ஊழியத்தின் உச்சக்கட்டமாக இத்தனை அற்புதங்களை செய்த அவரை அன்னைக்கு சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தார்கள். அன்னைக்கு வாழ்ந்த மத தலைவர்களும் ரோமர்களும். அன்னைக்கு பார்க்கும் பொழுது அவங்க நினைச்சது இவர் ரொம்ப கூட்டத்தை சேர்க்கிறாரு, எல்லாரும் அவருக்கு பின்னால் போயிட்டாங்க, நம்ம செய்கிற தப்பிதத்தெல்லாம் சொல்லி காட்டுறாரு, இவரை கொண்டுட்டா எல்லா ஜனங்களும் திரும்பி வந்துடுவாங்க நினைப்பில் அன்னைக்கு எருசலேமில் வாழ்ந்த மத தலைவர்கள் இயேசுவை சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தார்கள். ஆனால் அவங்க செய்தது தேவ திட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு இந்த உலகத்தில் வந்தது எபிரேயர் 2:14 சொல்லியிருக்கிறபடியாக அந்தபடி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு சிலுவையிலே அன்றைக்கு இரத்தம் சிந்தி மரித்தார். கொடூரமான மரணம், சிலுவை மரணம். இந்த இயேசு கிறிஸ்து அதை உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டதுக்கு முக்கியமான காரணம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்க முடியும். பிசாசை துரத்த அவர் அன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், வல்லமை புறப்பட்டு போயிடுச்சு. அவனை அழிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் உயிர் போக வேண்டியதாக இருந்தது. ஒரு வியாதியை குணமாக்க, ஒரு சூழ்நிலையை மாற்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வல்லமை புறப்பட்டு விடுதலை வந்துருச்சு. ஆனால் பாவ சுவாபத்தை மாற்றி இருதயத்துக்குள்ள ஒரு நிரந்தரமான விடுதலை தர வேண்டும் என்றால் அதை சம்பாதிப்பதற்கு இயேசு தன் ஜீவனையை கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. ஆனால் இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் தமக்கு சொந்த ஜனங்களாக திரும்பி சம்பாதித்து கொண்டார் சிலுவையிலே. அவர் சிந்தின இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் பாவத்தின் தண்டனையை சிலுவையிலே செலுத்த தேவன் பயன்படுத்தினார். நம்முடைய பொல்லாத சுவாபத்துக்கு ஒரு தண்டனை இருக்குங்க, நமக்குள்ளே இருக்கிற துர்குணத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது. ஆனால் அந்த தண்டனை இயேசு சிலுவையில் செலுத்தி ஒரே தரம் அந்த பலியினாலே பொல்லாத பிசாசானவனை மேற்கொண்டு விட்டார். துரத்துகிறது ஒரு பக்கம், அழிக்கிறது ஒரு பக்கம். 2 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? கல்லறையில் இருந்தவனுக்குள்ளே இருந்த பிசாசை என்ன செய்தார்? துரத்தினாரா? எத்தனை பேருக்கு சொல்லுது புரியுது? கல்லறை தோட்டத்தில் இருந்தவனுக்குள்ளே இருந்த பிசாசை இயேசு துரத்தினார். ஆனால் மனுக்குலத்தை கெடுத்த பிசாசை அழித்தார்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. அது எப்போனா இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டவன், நம்மை அகப்படுத்தினவன், நம்மை குழியிலே தள்ளின அந்த பிசாசை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒரே தரம் இயேசு அழித்து விட்டார். ஆனால் உலகத்தை விட்டு இன்னும் எடுத்து போடவில்லை. ஒரு நாள் வரப்போது பொல்லாதவனை முற்றிலுமாக எடுத்து போட போகிறார். அன்னைக்கு அப்படியே அழித்து மரித்து அப்படியே போயிருந்தாருனாக்கா இன்றைக்கி நம்பிக்கை கிடையாது.
ஆனால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த பொழுது, மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த பொழுது அவனுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோஸ் தீவிலே இயேசுவை தரிசித்த பொழுது அவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய அதிகாரம் என் கையில் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பிசாசு கையில் இருந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய அந்த திறவுகோல் அதிகாரம் இயேசுவின் கைக்கு வந்துருச்சு. ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கும் இயேசு ஆசீர்வதிக்க ஏன் வல்லவராய் இருக்கிறார்? என் இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி இயேசு இன்றைக்கும் என்ன செய்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவருக்கு உயிர் இருக்கணுங்க. ஒரு தேவதா பக்தியில் மூழ்கி இருக்கிற ஒரு தேசத்தில் வாழ்கிறோம். ஆனால் பிரச்சனை என்ன? கடவுள்னு நாம் நினைக்கிற அநேக காரியங்களுக்கு என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்க. உயிர் இருக்கிறவங்க போல சொல்லுங்க. சொல்றது பார்த்தா உங்களுக்கே உயிர் இருக்கான்னு சந்தேகம் வந்துடுது. கடவுள் நம்ம எப்படா முடிப்பார்? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடிக்க போகிறேன், ஜெபம் பண்ணிட்டு முடிக்க போகிறேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆராதிக்கிற ஒரு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? நம்ம ஆராதிக்கிற உயிரோடு இருக்கிறார். எங்கே போனாலும் என் கூட வர்றாரு. என் கூட இருக்கிறது மாத்திரம் எனக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த இயேசு தமது மூலமாய் தேவனிடத்தில் வருகிற எல்லாரையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவங்களை இயேசு மன்னிச்சிட்டாரா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் இருக்கா? அந்த நாளில் இயேசு இடத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் இருக்கிறீங்க? கொஞ்சம் கை வைத்துங்க. சரி, அதை விடுங்க. தாயின் வயிற்றுலேருந்து பிறந்தவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இது எல்லாரும் ஒருத்தருக்கு தப்பிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தேன்னு சொன்னீங்களா? உங்கள் லைஃப்பில் பர்த்டேன்னு சொல்லி 10 நாள் இருக்கா? ஒரு நாள் இருக்கா? சொல்லுங்க. பிறந்த நாள்னா வருஷத்துக்கு பிறந்த நாள் ஒரு நாளா 10 நாளா? ஆமாம். இதே மாதிரி ஒரே நாள் லைஃப்பில் ஒவ்வொரு வருஷம் இருக்குன்னு அன்னைக்கு இயேசு இடத்துல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். நான் போன பாதை தப்புங்க. நான் கேள்விப்பட்டேன், சிலதெல்லாம் நான் இழந்து போயிட்டேன், சில காரியங்களை அகப்பட்டிருக்கிறேன், சிலதில் விழுந்துக்கிறதுக்கு ஒரு நாள் சொன்னார் ஒருத்தர். அன்னைக்கு இயேசுக்கிட்ட என் லைஃப்பை ஒப்பு கொடுத்தேன். ஏற்கனவே ஒரு நாள் இருக்கணும். உங்கள் பிறந்த நாள் என்னைக்குன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? தெரியாதா? சிலருக்கு அது கூட தெரிய மாட்டேங்க. கல்யாண நாள் தெரிஞ்சாலும் மறந்துடுறாங்க. இதே போல் இயேசுவை உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா அது இந்த நாளாக இருக்கட்டும். ஏன்னா வாசற்படியிலேருந்து தட்டி கொண்டிருக்கிறார். என் சத்தத்தை கேட்டு எவன் திறக்கிறான் அவனுக்கு உள்ளே வருவேன்னு இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. உள்ளே வந்து உங்களோட ஐக்கியப்படுவார், இழந்து போனதை திரும்பி தருவார். இன்றைக்கும் பாருங்கள், ஒரு பிரச்சனையோடு இருக்கு, வியாதி பிரச்சனையோடு இருக்கீங்கன்னு வச்சுக்க. நான் எப்பயும் எல்லா இடத்துலையும் சொல்கிறது, இன்றைக்கி முதல் முறையாக இங்கே வரதுனால சொல்கிறேன். வியாதி பலவீனம் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் உட்காந்து 4 முறை உட்காந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டா ஜுரம் போயிடுமா? போகுமா? போகாதா? என்ன செய்யணும்? எங்க வெளியே இருக்கிற வாட்ச்மேனை பார்த்தா போதாது? எதுக்கு டாக்டரை பார்க்க? அவர் தான் பிரச்சனை என்னன்னு சொல்லுவார். கரெக்டு. டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டா போதுமா? போகிறார், நடந்து போகிறார், அப்படியே டாக்டரை பார்த்துட்டேங்க, டாக்டரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மாத்திரமா வரீங்க? இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி, டாக்டர் இங்கே வலிக்குது, டாக்டர் அங்கே வலிக்குது, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்கும். சும்மா கடை. நான் பார்க்குற வரைக்கும் இடம் கொடு. டாக்டர் பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். படுனா படுத்துடுறோம், என்ன பண்ணினாலும் பண்ணிடுறோம். அவர் அமுக்கு போகிறாரு, என்னெல்லாம் பண்ணுறார். கடைசியில் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்தில் போய் மருந்து கடையில் போய் மருந்து வாங்குன்றார். வாங்கிட்டு போயிட்டா போதுமா? என்ன செய்யணும்? சாப்பிடணும். கரெக்ட். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த மருந்து உள்ளே போனாதான் என்ன வரும்? இதே போல தான் இயேசு உள்ளே வந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேருக்கு இயேசு உள்ளே வந்திருக்கிறாருன்னு நிச்சயம் இருக்குது? இல்லைன்னா இன்னைக்கு உள்ளே வந்துடட்டும். அல்ல, இந்த நமக்காக மரித்த இயேசு, நமக்காக உயிரோடு எழுந்த இயேசு, இன்னைக்கும் உயிர் வாழ்கிற இயேசு உள்ளே வர விரும்புகிறார். அல்லேலூயா.
அவருக்கு இடம் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உள்ளே வந்துடுவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்துரு. எழும்பி நின்று ஆண்டவருடைய சமுத்திரத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னு யாராவது இங்கே இருப்பீங்கன்னா, நான் சொல்லுது நிறைய பேர் உள்ள சபையில் வளர்ந்து பிறந்ததே சர்ச்சில் தான் பிறந்தேங்க. என்னெல்லாம் கேட்டிங்கனாக்கா பிறந்ததே பாஸ்டர் வீட்டில் தான் பிறந்தேன். அது நான் பிறந்த நேரம் அவங்க முழு நேரமாக ஊழியத்தில் இல்லை, ஆனால் சர்ச்சில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்க. ஒரு சபையில் மூப்பராக இருந்தாங்க. காலை சேவிஸில் கதவு திறந்து ராத்திரி சர்ச்சு மூடின பிறகு தான் பைக்கு எங்கள் அப்பாவுடைய ஸ்கூட்டர் வெளியே போகும், பூட்டிட்டு தான் ஸ்கூட்டரில் ஏறி போவோம். அப்படி வளர்ந்த ஆள். 11 வயசு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்டு அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு என் வாழ்க்கையை போடும். அன்னைக்கு தான் அவர் உள்ளே வந்தார். அன்னைக்கு தான் உண்மையான ஒரு மாற்றம். உங்கள் லைஃப்பில் எங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் நிறைய நேரம் வந்திருக்கலாம், ஒரு முறை கூட இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரம்னு கூப்பிடலாம். அதுதான் உங்கள் பிரச்சனைக்கே மூல காரணம். இன்றைக்காவது உங்கள் வாயை திறந்து இயேசுவே என் உள்ளத்துக்குள் வாரன். இயேசுவுக்குள் பிறக்கிற பர்த்டே இன்றைக்கா இருக்கட்டும். அக்டோபர் 1 ஞாபகம் வைக்கிறது பாஸ்டர் 1ஆம் தேதி வச்சிருக்கிறார். அக்டோபர் 1 2025 தான் நான் பிறந்தேன். உங்கள் பிறந்த நாளாக இன்றைக்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஒருவேளை கை வைத்து ஐயோ இவரா இன்னைக்கு பிறக்கிறாருன்னு மற்றவங்க யோசிச்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற ஒரு நேரம். வாயை திறந்து நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க?